துலாம் ராசி அன்பர்கள் ஒரு நபரை பார்த்த உடனே அவங்க அப்படிதான் அப்படிங்கிறத எடை போடுறதுல வல்லவர்களாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே கச்சிதமாக செய்யக்கூடிய திறமை உங்களுக்கு இயல்பிலேயே இருக்கும். துலாம் ராசியில் இருக்கிறவங்க பாருங்க, உங்களுக்கு எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலுமே பலமானவங்களா செயல்படணும் அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமா இருப்பீங்க. அழகான உருவமைப்பு இருக்கும். எல்லோருமே உங்களோட பேச்சாலேயே கவர்ந்து இழுத்துருவீங்க. எப்பயுமே பாருங்க, தன்னை அழகாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுல ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அழகுக்காக நிறைய செலவும் செய்வீங்க. அதே போல் ஆடம்பரமாக இருக்க ஆசைப்படுவீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டா கூட அவங்கக்கிட்ட பேசுகிறதையோ பழகிறதையோ நீங்கள் நிறுத்திடுவீங்க. ஏன்னா எந்த விதத்துலையுமே கூட இருக்கிறவங்களும் சரி நீங்களும் சரி தப்பு செய்யக்கூடாது, கவனமாக நம்மளோட பணியில் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே திறமையாக செயல்படக்கூடியவங்க நீங்கள். இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் இந்த வாரம் எப்படிப்பட்டதாக அமைய போகுது, என்ன விஷயம்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும், இது குறித்த ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு குழந்தை பருவத்தை விட வாழ்க்கையின் நடுத்தரத்தில் இருக்கக்கூடிய வயது ரொம்பவுமே கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனாலும் உங்களோட சொந்த உழைப்பில் கஷ்டத்தை தீர்க்கக்கூடியவங்களா இருப்பீங்க. கஷ்டம் அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டையும் போய் நிற்க மாட்டீங்க. உதவியே பெரும்பாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. உங்ககிட்ட உதவின்னு கேட்டால் தயங்காமல் செய்யக்கூடியவங்க துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு எல்லா விதத்திலுமே நன்மை வரவும் துன்பங்கள் பறந்தோடவும். சமயபுரம் மாரியம்மனை மனமாற வழிபடுங்க, நன்மை பிறக்கும், நல்லது உண்டாகும். இப்போ கூட நீங்கள் இந்த பதிவு பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களோட மனமாற சமயபுரம் மாரியம்மனை நினச்சிட்டு உங்களோட பிரார்த்தனையை அம்மனிடம் வேண்டிக்கோங்க. பிரார்த்தனை விரைவில் நடக்கும், நன்மை பிறக்கும், நல்லது எல்லாமே உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேரும். விரைவில் எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு சமயபுரம் அம்மனால் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிறதையும், நீங்கள் எத்தனை முறை சமயபுரம் மாரியம்மன் கோயில் போயிருக்கீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள். உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் பிடிக்கும் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மனுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அணியின் அருளால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் நீங்கள் ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் அதிகமாக விருப்பம் கொண்டவங்களாக இருப்பீங்க. எப்போவுமே உங்களுக்கு ஜாதக கணிப்பு ரொம்பவுமே துல்லியமானதாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை கணிக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம் இருக்கும். அந்த வருத்தம் போக்க தான் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை நீங்கள் எளிய முறையில் கணிச்சிக்கலாம். எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் அடக்கூடிய பலனை நீங்கள் இதன் மூலம் பெற்றுக்கலாம். தவற விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரம் போய் அங்கே நல்லா சொல்லுவாங்க இங்கே நல்லா சொல்லுவாங்கன்னு நிறைய காசு செலவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் அலையவே தேவையில்லைங்க. உங்களோட கையில் இருக்கிற மொபைல் ஃபோனை எடுங்க, அந்த நம்பரை நோட் பண்ணுங்கள், ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். நிறைய பேர் இவங்க சொல்கிறத கேட்டு அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் கண்டதாகவே சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற வகையில் கொடுத்துருக்கோம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசியில் சித்திரை 3, 4 பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் பாருங்கள் செவ்வாய் இருக்கார், பஞ்சமஸ்தானத்தில் சனி இருக்கார், கூடவே ராகு பகவான் இருக்கிறாரு. இந்த சனி பகவான் வக்கர இயக்கத்தில் இருக்கிறாரு. பாக்கிய ஸ்தானத்தில் குருவும், லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும், அயன சைன போகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலை அமைப்பால் உண்டாகக்கூடிய பலன்களை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வாரம் உங்களுடைய பேச்சால் நன்மை கிடைக்கும். எந்த பேசினாலும் கொஞ்சம் வார்த்தையில் மட்டும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லதாக இருக்கும். ராஜாங்க ரீதியிலான காரியம் கை கொடுக்கும். வழக்கு விவகாரங்கள் கூட சாதகமாக நடக்கும். இப்போ பாருங்கள், பொன்பொருள் சேர்க்கையுமே வரக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது. நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவி செய்வாங்க. பணவரத்து திருப்தி தரும் வகையில் இருக்கும். ஆனால் நீங்கள் கவனமாக உங்களோட செயல்களில் இருக்கணுங்க. கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தால் கூட பண வரத்தில் வீண் பழி வரும். கவனமாக உங்கள் காரியத்தில் நீங்கள் செயல்படுத்தணும். இந்த துலாம் ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே பாருங்கள், சுக்கிர பகவான் தான் உங்கள் ராசி அதிபதிங்கிறதுனால தராசு போல் எந்த ஒரு விஷயத்தையுமே சீர்தூக்கி நிலைநாட்டக்கூடிய குணம் கொண்டவங்களாக இருப்பீங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதில் சாமர்த்தியமும் புத்திசாலித்தனமும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து தான் செய்வீங்க. செல்வம் சேர்க்கிறதுல அதிகமாக கவனம் கொண்டவங்க நீங்கள். இயல்பிலேயே முன்ஜாக்கிரதை குணம் இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சுகபோகமாக வாழணும் அப்படின்னு விரும்புவீங்க.
அதே போல் இந்த ராசி மற்றும் லக்கணத்தில் பிறந்தவங்க எப்பொழுதுமே ஒரு பொருளை பார்த்த உடனே ஆசைப்பட்டுருவீங்க. அது அடையணும் அப்படின்னா அதை எப்படி அடையணும் அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. கஷ்டப்பட்டாச்சும் நினச்சதை அடையாமல் இருக்க மாட்டீங்க. இப்படி ஒரு இயல்பு கொண்டவங்க தான் நீங்கள். துலாம் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலுமே நீங்கள் நினைக்கிறது எல்லாமே அடையக்கூடிய வாய்ப்பை நீங்கள் எளிமையாக பெறுவீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த கிரக அமைப்பால் இந்த வாரம் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, தொழில் வியாபாரம் சிறப்பாக இருந்தாலும் உங்களோட செயல்கள் கொஞ்சம் மெத்தனை போக்கு கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருங்க. இப்போ பாருங்கள், பழைய பாக்கிகள் வசூலாகாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது கூட வசூலாகும். அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை தேவையில்லாமல் சந்திக்கிற மாதிரி வரலாம். அந்த வாய்ப்பு வந்துச்சுன்னா அதை தவிர்த்துடுங்க. அலுவலகத்தில் யாரை பற்றியும் யாருக்கிட்டையுமே புறம் கூறாமல் இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்லணும். தேவையில்லாமல் கோபப்படுறது, வீண் வார்த்தையை விடுறது, இதெல்லாம் தவிர்த்தே ஆகணும். நீங்கள் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுமே நன்மையை கொடுக்கும், நல்ல வாய்ப்புகளை தரும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது புரியலைன்னா புரிய வைங்க. அதே போல் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதை விட்டுட்டு தேவையில்லாமல் வாக்குவாதம், சண்டை, சச்சரவுகள் இதில் ஈடுபடாதீங்க. இப்படி இருந்தால் குடும்பத்தில் வந்துட்டு சந்தோஷம் குறைஞ்சிடும். அதனால தான் கவனமாக கோபப்படாதீங்க. நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லுங்கள். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட இருக்கிறவங்க கூட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம், கவனமாக இருங்க. ஆனால் உங்களுக்குமே வர வேண்டிய பழைய வசூல் பாக்கி இருக்கு இல்லையா, அது விரைவில் வந்து சேரும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாட்களாக அவங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும், பொறுப்புமே கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற பணிகளை மட்டும் சிறப்பாக செஞ்சால் போதுங்க. எல்லா வகையிலுமே முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் நன்மையை பெற முடியும். உங்கள் பணிகளில் பல குறுக்கீடு வரும். அது எல்லாமே நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிக்க போகிறீங்க. சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றி பெறக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு உண்டாகியிருக்கு. இந்த மாதிரி வர வாய்ப்பை பயன்படுத்துங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பணவரத்து உங்களுக்குமே திருப்தி தரும் வகையில் அமைய போகுது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை வரும். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கவனத்தோட பாடத்திட்டங்களை புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது நல்லது. இப்போ உங்களோட பெற்றோரும் சரி, ஆசிரியரும் சரி உங்களோட படிப்புக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இந்த வாய்ப்பெல்லாம் தவற விட்டுறாதீங்க. எல்லா வகையிலுமே நன்மை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் சமயபுரம் மாரியம்மனை மனமாற வழிபாடு செய்யுங்க. உங்களோட வீட்டு பூஜை அறையில் கூட சமயபுரம் மாரியம்மன் புகைப்படம் முன்னாடி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. அன்றைய தினம் ஏற்படக்கூடிய பிரச்சனை தீரும், நன்மை நடக்கும். எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல சித்திரை நட்சத்திரக்காரங்க இந்த வாரம் உங்களுக்கு எதிர்ப்புகள்லாம் நீங்கிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு சிறப்பாக எந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை அப்படியே சிறப்பாக செஞ்சு முடித்து காட்ட போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் கவனமாக மட்டும் நீங்கள் இருந்தால் போதும். எல்லா விஷயத்திலுமே நன்மையை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு இயற்கையிலேயே உண்டாகும். வரக்கூடிய சரியான வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நன்மைகளை நீங்கள் பெருமளவு துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் பெற முடியும். சித்திரை நட்சத்திரக்காரங்க கவனமாக செயல்பட்டால் எல்லாமே நல்லதாக நடக்கும். உங்களோட திறமை அதிகரிக்கும், தைரியம் கூடும். வாக்கு வன்மையால் எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சு முடித்து காட்டுவீங்க. திறமை அதிகரிக்கும். அவசரத்தை மட்டும் தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். கடமையை காப்பாற்றுங்க. அதனால் சில சமயம் விரக்தி கூட வரலாம். தொழில் வியாபாரம் உத்தியோகம் இதில் பிரச்சனை இருக்காது. அதனால் இதில் கவனமாக இருங்க, நல்லது நடக்கும். இந்த வாரம் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு திட்டமிட்டபடி செயலாற்றுனா நல்லதாக இருக்கும். துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. வாகனத்தில் செல்லும் பொழுதும் பயணிக்கும் பொழுதும் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க உங்களோட சாதுரியமான பேச்சால் பாருங்கள் நல்ல ஒரு லாபத்தை பெற போகிறீங்க. உங்களுக்கு தேவையான உதவிகள் உடனுக்குடன் கிடைக்கும். எந்த வேலையுமே மன நிம்மதியோடு செய்ய போகிறீங்க. புத்தி சாதுரியமும் வாக்கு வன்மையும் அதிகரிக்கும். முக்கிய நபர்களின் அறிமுகம் இப்போ நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் வர்த்தக திறமை அதிகரிக்கும். பண வர்த்த திருப்தி தரும் வகையில் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமையால் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய போகிறீங்க. இழுபறியாக இருந்த வேலை துணிச்சலாக இப்போ செய்வீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி பெறக்கூடிய யோகம் இருக்குது. விளையாட்டு மற்றும் போட்டிகளில் பங்கு பெறும் பொழுது சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். சக மாணவர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். குடும்ப பிரச்சனைகளுமே இப்போ சுமூகமாக தீரும். கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் உங்களோட குடும்பத்தில் நடந்துக்கிட்டால் நன்மையை பெற முடியும். வீண் கோபத்தை கட்டாயம் நீங்கள் தவிர்த்தே ஆகணும். பெரும்பாலும் கிரக அமைப்புகள் நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குது. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும்.
மேலும் அம்பாளுக்கு நீங்கள் வேப்பிலை மாலை அணிவித்து தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய போட்டிகள் நீங்கும், மன தைரியம் அதிகரிக்கும். அம்மனின் அருளால் எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய வாய்ப்பை பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.